சனநாயக நெறிப்படி முறைப்படி இந்த கட்சியை வளர்த்து இன்று வரை நாங்கள் நடத்தி வருகின்றோம். அதனால் இந்த நான் சொன்ன மாதிரி கையில் கிடைத்த பூமாலை என்று சொல்லுவார்கள். அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தையை நீங்களே போட்டுக்கொள்ளுங்கள். என்ன வார்த்தை? அப்போ ஏன் வாயால் சொல்கிறது எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஆக அதனால் சொல்கிறேன், அந்த பொய்யர்களுக்கு இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் இந்த கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை சொல்லுகிறவன் இந்த கட்சியை உருவாக்கியவன், இந்த கட்சியை உருவாக்கியவன், பாடுபட்டவன். 96,000 கிராமங்களுக்கு சென்று வேர்வை சிந்தி வளர்த்தவன். இன்றைக்கு அது பெரிய ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது. அந்த ஆலமரத்தையே வெட்ட நினைக்கிறாய். அந்த ஆலமரத்திலிருந்து ஒரு கிளையே வெட்டி கோடாலியை செய்து வெட்ட பார்க்கிறாய். ஒன்றால் முடியாது, ஒன்றால் அது நடக்காது. ஏனென்றால் ஒட்டுமொத்த மக்கள் கட்சியில் இருக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் மட்டுமில்லை, பிற கட்சியை சேர்ந்தவர்களும் கட்சி சாராதவர்களும் என்னை வெகுவாக விரும்புகிறார்கள், ஆதரிக்கிறார்கள். இது கூட தெரியாமல் மம்மாத்த வேலை செய்து கொண்டிருக்கிறாய். அதனாலே இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற இந்த நேரத்தில் இந்த நிர்வாகக்குழு சார்பாக எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் சார்பாக உங்களை 10 ஊடக நண்பர்களை நான் கேட்டுக்கொள்வதோடு அந்த மம்மாத்து வேலை செய்கிறவர்களையும் இந்த நேரத்தில் எச்சரிக்கிறேன். இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். அதாவது சொல்லுவார்கள், சாதாரண நடையில் சொல்லுவார்கள், வேகாது, அதுக்கு முன்னாலே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். பருப்பு. ஆக இது வேண்டாம் தம்பி, இந்த விபரீத விளையாட்டு. ஏன்னா கடைசியில் நீ இப்பொழுதும் மக்கள் திட்டுவது, பொதுவாக இருக்கிற மக்கள் திட்டுவது ஒரு காதிலே விழுந்தாலும் அதை நீ கண்டுகொள்வதில்லை.